ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி வண்ணார்பேட்டை பகுதியில் மருத்துவமனை சென்ற முதிய தம்பதி பேருந்தின் முன் சக்கரம் பின் சக்கரம் இரண்டிலும் சிக்கி பலியான சோக சம்பவம் தற்போது நடந்தேறியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை சம்பவ இடத்தில் சேகரித்த போது கல்லடைக்குறிச்சியை சேர்ந்தவர் 66 வயதான கபூர். இவர் இன்று காலை தனது மனைவி 62 வயதான ஜன்னத் பீவியுடன் வண்ணார்பேட்டையில் உள்ள கண் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக தனது மோட்டார் சைக்கிளில் அழைத்து வருகிறார். திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் இந்த மாநகரத்தின் வண்ணார்பேட்டை பகுதி மிக மிக போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த பகுதி. இந்த வண்ணார்பேட்டை ரவுண்டானா அருகே வளைவில் திரும்பிய போது எதிர்பாராத விதமாக பின்னால் அதிவேகத்தில் வந்த தனியார் பேருந்து அவரது மோட்டார் சைக்கிள் மீது வேகமாக மோதுகிறது. அதில் தடுமாறி கீழே விழுந்த இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். அவர்கள் இருவரின் மீதும் பேருந்தின் முன் சக்கரம் மற்றும் பின் சக்கரம் இரண்டும் ஏறி இறங்கியதில் தம்பதி இருவரும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தனர். பின்னர் சம்பவத்தை பார்த்த அனைவரும் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கவே காவல்துறை 108 ஆம்புலன்ஸ் என அனைவரும் அப்பகுதிக்கு வந்து அவர்களை பரிசோதித்த போது இருவரும் உயிரிழந்தது தெரிய வந்தது. உடனடியாக பிரேதத்தை கைப்பற்றி திருநெல்வேலி மாநகர போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மிகப்பெரிய பரிதாபத்தையும் பதைபதைப்பையும் ஏற்படுத்தியது இந்த செய்தி. வண்ணார்பேட்டை பகுதி திருநெல்வேலி மாநகரத்தில் எப்பொழுதுமே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாகும். இங்குள்ள நடைபாதைகள் அனைத்துமே பொதுமக்கள் நடக்க வேண்டிய நடைபாதைகள் அனைத்துமே வாகனங்களாலும் கடைகளாலும் சூழப்பட்டு பொதுமக்கள் அனைவருமே சாலையிலேயே செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இந்த இவர் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது பேருந்து அதிவேகமாக மோதியதில் முன் சக்கரம் பின் சக்கரம் இரண்டும் ஏறி தம்பதி பலியாகி உள்ளனர். உடனடியாக திருநெல்வேலி மாநகராட்சி மாநகர காவல்துறை அப்பகுதியில் ஆக்கிரமித்து இருக்கும் கடைகளை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருத்துவமனைக்கு சென்ற முதிய தம்பதி விபத்தில் பலியான சம்பவம் திருநெல்வேலி பகுதியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனந்த்.